Vanakkam and welcome to Cricket Crazies. I'm Bhavna, என் கூட Akon and Vishnu fellow crazies இருக்காங்க. Big match day today. ரெண்டு போட்டிகள் பார்க்க போறோம். But day game சிஎஸ்கே அவங்களுடைய முதல் டே கேம் விளையாட போறாங்க. They've traveled all the way to Dharamshala. அதே ஆப்போனன்ட் ஆனா வேற லொகேஷன் பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிரே 5 back-to-back மேட்சஸ் தோல்வியை தழுவி இருக்காங்க. The men in yellow, including the last one at Chepauk. இந்த ஜங்ஷர்ல சிஎஸ்கே அந்த 10 பாயிண்ட்ல மட்டுமே இருக்காங்க. தே ஹாவ் டு மேக் இட் 12. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த போட்டியில அப்படின்னு நம்ம வந்து ஏகான் கிட்ட கேட்கலாம். ஏகான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 5 தோல்விகளுக்கு என்ன காரணம்? Why has Punjab been such a chink in CSK's armor? ஐ திங்க் பாத்தீங்கன்னா பஞ்சாப் வந்து இப்போ உங்களோட பேஸ் அட்டாக் எடுத்துக்கோங்களேன். சாம் கரன், ஹர்ஷ்தீப், ககிசோர் ரபாடா 3 பேருமே வரப்போற வேர்ல்ட் கப்ல அவங்களோட டீம்ல ஸ்டார்டிங் லெவன்ல இருக்க போறாங்க. அன்லெஸ் அண்ட் இன்ஜுரி ஆர் வேற ஏதாச்சும் ஒரு வியர்ட் காம்பினேஷன்ஸ் மாத்தினா ஒழிய அவங்க 3 பேருமே அவங்களோட ரெஸ்பெக்டிவ் பிளேயிங் லெவன்ஸ்ல இருக்க போறாங்க. இந்த மாதிரி நீங்க வேற எந்த டீமுக்குமே இல்லை. இப்போ சிஎஸ்கேவே எடுத்து பாருங்க. முஸ்தபிசூர் வில் ஸ்டார்ட் ஃபார் பங்களாதேஷ். பத்திரனா ஸ்ரீலங்காக்கு ஆடுவாரு. ஆனா இப்போ தீபக் சஹரோ, ஷர்துல் தாக்கூரோ, துஷாரோ இந்தியாவுக்கு பிக் ஆகல. இதேதான் மும்பை இந்தியன்ஸ். இப்போ பும்ரா இருக்காரு, கோச்சி ஆடுவாருன்னு தோணுது. பட் மித்தவங்க எல்லாம் யாரும் வந்து அவங்களோட டீம்ஸுக்கு ஆடுற மாதிரி தெரியல. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு வெல் ரவுண்டட் பேஸ் அட்டாக். இப்ப ஹர்ஷல் பட்டேலும் இருக்காரு. ஓகே, அவர் வந்து இப்போ ஃபார்ம் அவுட் அப்படின்னு சொன்னா கூட அவரும் ஒரு 13-14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபியூ இயர்ஸ் பேக் பர்பிள் கேப் வின் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்போ இது தவிர ஒரு 2 ஸ்பின்னர்ஸ் வேற இருக்காங்க. ஒரு 6 bowling ஆப்ஷன் இருக்கிறது வந்து நல்ல சாலிட் டைட் bowling ஆப்ஷன்ஸ் இருக்கிறது தான் வந்து அவங்களோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு தோணுது. ஆக்சுவலி அப்ப நீ வந்து அந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருக்கிற பிளேயர்ஸ் விட நீ அந்த லாஸ்ட்ல ஸ்பின்னர்ஸ் சொன்னி அவங்க தான் ஆக்சுவலா வந்து டெபிஸ்டேட்டிங்கா இருந்தாங்க. போன மேட்ச் ஒரு ராகுல் செஹர் கீ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹர்ப்ரீத் பிரார் அவரும் வந்து ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ். அந்த மேட்ச் அப் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டட் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். ஏன்னா அங்கதான் வந்து ஒரு சிவம் துபே முதல் பந்திலே வந்து விக்கெட்டை எடுத்தாரு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஐ திங்க் பஞ்சாப் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு மாதிரி சார்ட்டா தெரியுறாங்க எனக்கு. ஏன்னா இப்ப நீ வந்து போலிங் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பேட்டிங், ஒரு ஷிகர் தவன் அவர் தான் வந்து கன்சிஸ்டன்டா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பட் அவர் இல்ல, அவர் அந்த ஷோல்டர் இன்ஜுரி காரணமாக இந்த சீரீஸ் விளையாட போகிறது இல்ல. அப்படின்னு இருந்தாலும் பஞ்சாபோட பேட்டிங்கும் சாலிடா இருக்கு. ஒரு பிரப் சிம்ரன் ஆரம்பத்தில் இம்பாக்ட் பிளேயரா வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாட்டியும் அவரு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ மிடில் ஆர்டர் சொல்லவே வேணாம், அசுதோஷ், சஷாங்க் பீக் ஃபார்ம்ல விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஓவரால் ஒரு மாதிரி லேட் ஃபிளரிஷ் மோட் ஆன் பண்ணி பஞ்சாப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ள வந்திருக்காங்கன்னு தான் தோணுது. லேட் ஃபிளரிஷ்ங்கிறத விட பஞ்சாப் கிங்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் பாத்தீங்கன்னா பேட்டிங் லைன் அப் வந்து ஒரு மாதிரி ஐடென்டிக்கலா இருக்கு. அங்க ஒரு பிரப்சிம்ரன் ஓப்பனிங், ஒரு அன்கேப்ட், இங்க ஒரு அபிஷேக் சர்மா, அப்புறம் இங்க வந்து சமத், ஷபாஸ் அஹமத், நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காங்களா. இங்க வந்து உங்களுக்கு ஒரு அசுதோஷ், ஒரு சஷாங்க், ஜிதேஷ் சர்மா இருக்காரு. அந்த நாளும் அப்படியே தான் இருக்கு. எங்க அவங்க வந்து கொஞ்சம் அடிபட்டாங்கன்னா ஜானி பேர்ஸ்டோ, ரைலி ரூசோ, ஆர் லயம் லிவிங்ஸ்டன், சிக்கந்தர் ராசா இவங்க யாருமே டெலிவர் பண்ணல. வேற இங்க வந்து டிராவிஸ் ஹெட் அண்ட் ஹென்ரிக் கிளாசன் வந்து ஆல்மோஸ்ட் ஜெயிச்ச மேட்ச் எல்லாத்துலயுமே அவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி போலிங் அட்டாக்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் இஸ் அ பெட்டர் போலிங் அட்டாக் தன் சன்ரைசர் ஹைதராபாத் ஆர் மோஸ்ட் அதர் டீம்ஸ். இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் இப்போ போன மேட்ச் பேர்ஸ்டோ அண்ட் ரைலி ரூசோ, அதுக்கு முந்தின மேட்ச் பேர்ஸ்டோ செஞ்சுரி, இதெல்லாம் இந்த இந்தியன் பிளேயர்ஸோட கிளிக் ஆகும்போது அவங்க வந்து அந்த லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போய் தோக்கிறதுக்கு பதிலாக அவங்க ஒரு 18th 17th ஓவர்ஸ்லயே முடிச்சிடுறாங்க மேட்ச். அப்படிங்கிறது தான் இப்ப இந்த லாஸ்ட் 2 மேட்ச்ல இருந்து நமக்கு தெரியுது. ரைட். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஆல்ரெடி சென்னை நம்மளுடைய கோட்டை, அதுலயே நம்ம வந்து தோத்துட்டோம். அண்ட் அதுல டாஸ் ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு அப்படிங்கறது நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இட்ஸ் நாட் அ ரீசன், இட் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ், இட் இஸ் டெஃபினெட்லி அ வேலிட் ரீசன். பிகாஸ் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் கூட அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொன்னாருன்னா, செகண்டா போடும்போது சிஎஸ்கேக்கு வந்து the spinners were completely ineffective இருந்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. the ball was like soap அப்படின்னாரு ஸ்டீஃபன் ஃபிளெமிங். so spinners were completely nullified. அதுல ஒரு 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து பேட்டிங்ல, ஒன்னு வந்து போலிங்ல. ஸோ த அதர் டே கேகேஆர் எம்ஐ எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா டியூ இல்ல, அதனால்தான் வருண் நிறைய நல்லா போட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது டியூ இருந்திருக்கு. அதை தாண்டி அவங்க 2 பேரும் டெலிவர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை.
ஸோ அது ஒரு கரெக்ட் தான். விஷயம் இருக்கு. Akon, அண்ட் I ரெண்டு completely agree with you. And I think the CSK spinners can learn something from it. அதுதான் நான் வந்து ஷோல கூட சொல்லியிருந்தேன். பட் ஐ ஃபீல் லைக் சென்னையில இருக்கிற டியூ அண்ட் மும்பைல இருக்கிற டியூ கம்பேர் பண்ண முடியாது. சென்னையில வந்து ஹியூமிடிட்டி லெவல்ஸ் ஒரு லாட் ஹையர். யா ஃபேர் இனஃப். அது ஒரு பக்கம் இருக்குன்னா இப்போ பேட்டிங் வாங்கலேன். ஆமா டேரில் அதுவா மிச்சல் முந்தின மேட்ச் பெரிய தான் விஷயம். வந்து 50 அடிச்சிருக்காரு. சிஎஸ்கே வந்து 6th ஓவர்ல விக்கெட் போனா சிவம் தூபேவை இறக்கறதுக்கு ரிலக்டண்டா இருக்காங்க. ஆனா ஒரு 8th ஓவர்ல விக்கெட் போனா டேரில் மிச்சலை தாண்டி இறக்குறாங்க. அன்னைக்கு டேரில் மிச்சல் 8ல வராரு. இதெல்லாம் வந்து நம்ம சிஎஸ்கே கிட்ட எதிர்பார்க்க மாட்டோம். இது வந்து அவங்க இதுனா இப்படிதான் போகும் அப்படின்ட்டு அவங்க ஒரு செட் டெம்போல வச்சிருப்பாங்க. பட் டிராப் பண்ணக்கூடாதுன்னு ரஹானேவா ஆடுறது ஒரு ப்ராசஸ் அப்படின்னாக்க மிச்சல் 3ல ஆடணும், தூபே 4ல ஆடணுங்கிறது ஒரு ப்ராசஸ் தானே. கரெக்ட். மொயின் அலி என்ன பண்றாரு அப்படின்னு தெரியல. ஸோ இந்த போன மேட்ச் வந்து பேட்டிங்ல தோத்தாங்க, பவுலிங்ல தோத்தாங்கன்னு சொல்றதை விட லைக் புவர் ஸ்ட்ராட்டஜில தான் தோத்தாங்க அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவரோட ஒரு கருத்தா இருந்தது. இப்போ தரம்ஷாலால மேட்ச் நடக்குது. முதல் மேட்ச் ஆடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்ஃபேஸ் எப்படி இருக்க போகுது இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் தட். பட் ஒரு சில கீ பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா தீபக் சஹர் அவரோட ஹாம்ஸ்ட்ரிங் முதல் ஓவர்ல 2வது பால் ஒரு பவுண்டரி கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப போயிட்டாரு. அவர் வந்து விளையாடுவாரா இல்லையான்னு தெரியல. அவர் விளையாடினாரும் இதுவரையும் பெரிய ஒரு இம்பாக்ட் அவரால் கிரியேட் பண்ண முடியல. ஒரு துஷார் தேஷ்பாண்டேயோட இன்ஜுரி அதுவும் ஒரு குரூஷியல் ஃபேக்டர். அண்ட் பத்திரானா அவர் வந்து அகேன் ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா தெரியல. நாளைக்கு ஒரு ஃபிட்டா இருப்பாரா இல்லையான்றது தகவல் எனக்கு இல்ல. எஸ் பாப்ஸ். துஷார் தேஷ்பாண்டே விளையாடுவார்னு எனக்கு தெரியும். பிகாஸ் அவர் வந்து எல்லாருக்குமே வந்து we've been reading it in the papers as well இல்லையா. அவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஒரு ஃபீவர், எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான். இது சம் ஃப்ளூ பத்திரானா இல்ல அந்த பத்திரனா தீக்ஷனா தான் வந்து அவங்க யூஎஸ் விசா எடுக்கணுங்கிறது வேற ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் சொல்லியிருக்காரு ஸ்டீஃபன் ஃபிளமிங். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹோப் தே வில் பி பேக் டு த நார்த் பை சண்டே அப்படின்னுட்டு. ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்ட் எப்படி இருக்கும், டிராவல் பண்ணி வரணும், அவ்வளோ தூரம் ஒரு ஹை ஆல்டிடியூடுக்கு வரணும் அப்படிங்கிறப்போ அது ஒரு குரூஷியல் ஃபேக்டரா இருக்கும். சோ அப்பனா என்னன்னா ஒரு புது, அதாவது இப்ப நீ கம்ப்ளீட்டா அவரோட ஃபவுண்டேஷன் நீ ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு ஒரு புது வீடு கட்டுற அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா உன்னோட கீ பிளேயர்ஸ் யாருமே கிடையாது. when you don't have your key players, நீ அந்த இடத்துல ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணிதான் ஆகணும். அந்த ரீஸ்ட்ரக்சரிங் எப்படி இருக்க போகுது, அதுல வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவா தெரிஞ்ச விஷயம் நான் இங்க சொல்லிடுறேன். ரிச்சர்ட் கிளீசன், ஐ திங்க் ஹி வாஸ் பினாமினல். அது வந்து எனக்கு தெரிஞ்சு அவரு அந்த அவர் போட்ட அந்த 4 ஓவர்ஸ் அவர் வந்து எனக்கு இம்ப்ரெசிவா தெரிஞ்சாரு. சோ அந்த இடத்துல ஒரு ரிச்சர்ட் கிளீசன் அப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு திரும்ப ஆடுவாரு, வைப்பாங்க, அதுல டவுட் கிடையாது. பட் மேல என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. இப்ப நீங்க 2 பேரும் சொன்ன மாதிரி இப்ப ஆரம்பத்துல ஒரு ரஹானே ருத்ராஜ் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. சோ we've been saying ஒரு ரச்சின் அந்த இடத்துல நிச்சயமா ஆரம்பிக்கணும் அப்படின்றத நாங்க எங்களோட நம்ம நிகழ்ச்சியிலையும் பேசியிருந்தோம். சோ அந்த இடத்துல ஒரு ரச்சின் வந்து அதுக்கப்புறம் ஒரு டேரில் மிச்சல் விளையாடுவாரு. அதுக்கப்புறம் வந்து மொயின் அலி அண்ட் ரிச்சர்ட் கிளீசன் மாதிரியான ஒரு காம்பினேஷனுக்கு போக போறாங்களா, இதுல ஓப்பனிங் யாரு பண்ண போறாங்க, ரஹானேயோட ரோல் என்ன, இந்த மாதிரியான கேள்வி குறிகளும் இருக்கு. சோ ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணும்போது எப்படி அந்த ப்ராசஸ் அணுகுவாங்க அப்படின்றத நம்ம வந்து பொறுத்துதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம டிபார்ட்மெண்ட் பை டிபார்ட்மெண்ட் போயிடலாம். there are too many topics to discuss, right? So we will just segment it. We were talking about the bowlers இல்லையா. இப்ப தீபக் சஹர் இல்ல அப்படிங்கும்போது முகேஷ் சௌத்ரி இறக்குவாங்க. முகேஷ் சௌத்ரி ஒரே ஒரு ஓவர் போட்டாரு. he was very expensive. அதுக்கப்புறம் ஒண்ணுமே போடல. பட் லெட்ஸ் நாட் ஃபர்கெட் அவர் வந்து இன்ஜுரி காரணத்தினால போன சீசன் விளையாடல. பட் அதுக்கு முந்தின சீசன் டீசென்ட்டா தான் போட்டிருந்தாரு. எஸ் கரெக்ட். இப்போ துஷார் வந்துட்டாரு அப்படின்னாக்க தீபக் சஹருக்கு பதிலா துஷார், ஷர்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு லைஃப் லைனா எப்படி இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னா டே கேம். ஸோ உங்களுக்கு அந்த டியூ அந்த மாதிரி ஒன்றும் இருக்காது. ஸ்பின்னர்ஸ் போடுறதுக்கும் ஒரு வசதியா இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்போ இந்த ரீசெண்டா நடந்த தரம்ஷாலா டெஸ்ட் மேட்சா இருக்கட்டும், இந்த வேர்ல்ட் கப்ல நடந்த மேட்சஸா இருக்கட்டும், அந்த ஒரு எக்ஸசிவ் ஸ்விங், அந்த பேசர்ஸ் பேரடைஸ் அந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர்ஸ் இல்ல. குல்தீப் தான் ஆக்சுவலி இந்த 5th டெஸ்ட்ல ரன் த்ரூ பண்ணாரு இங்கிலாண்ட. ஸோ அதனால உங்களோட ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு ஆசை பர்சனலி. சாண்ட்னர் ஆடணும். சாண்ட்னர் விளையாடணும். ஏன்னா கிரேட் பவர் பிளே ஆப்ஷன். கிரேட் பவர் பிளே ஆப்ஷன் அண்ட் 2 ரைட் ஹேண்டர்ஸ் ஓப்பனிங் ஆடுறாங்க அப்படிங்கும்போது அவர் ஒரு பேசராவே கன்சிடர் பண்ணலாமே. யூ நீட் ஓவர்ஸ்.
பேசறதான் போடணும் அப்படின்னு இல்ல. அதனால அவர் ஆடணும் அப்படின்னு எனக்கு தோணுது. போட கிரேட். வேணான்ற பேசர், போட வேணான்றோம். அது ஸ்பின்னை இறக்குங்கன்றோம். பவர் பிளேல அது 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 செஞ்சு ஆகணும். ஏன்னா அதுதான் நம்ம பார்க்கல. ஆக்சுவலா ருத்ராஜ் வந்து இப்ப பாவனாவும் வந்து இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியெல்லாம் சொல்லி ஒரு மாதிரி பேஸ் தான் அவருக்கு பிடிக்குது போல, ஸ்பின் வந்து பிடிக்காம போச்சோ அப்படின்ற மாதிரி கூட தோணுது. ஏன்னா பொதுவா ஸ்பின்னர்ஸை இறக்குவாங்க ஒரு பவர் பிளேயும், இந்த முறை நம்ம அது பார்க்கவே இல்லை இந்த சீசன்ல. அண்ட் ஒரு இது, தயவு செஞ்சு ரிஸ்வி எல்லாம் இம்பாக்டா கொண்டு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இது 2-3 தடவை நடந்துருச்சு. அண்ட் அது கடைசியில டேரல் மிச்சல் நம்பர் 8ல வந்து 3 பால் 4 பால் ஆடுறப்போ கொஞ்சம் ரொம்ப சில்லியா இருக்கு. தீபக் சார் அன்னைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்ட்ராவா ஒரு பேசுற இம்பாக்ட் சப்பா கொண்டு வந்திருந்தா ஜெயிச்சிருப்போம்லாம் நான் சொல்லல. ஆனா வந்து ஒரு பாயிண்ட்லெஸ்ஸா வேஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது. கரெக்ட். ஐ அப்சல்யூட்லி அக்ரி இல்ல வித் யூ. மச்சான், இப்ப நம்ம என்னோட வந்து பாயிண்ட் என்னன்னா, நீ ரிஸ்வி டீம்ல இருக்காரு அப்படின்னா நீ இம்பாக்ட், நீ வந்து அப்படி நீ ஒரு ரச்சனை கொண்டு வரல, நீ அப்ப அவ்வளவு நீ ட்ரை பண்ற, நீ ஓபன் பண்ண வச்சிருன்ற. ஐ எம் சேயிங் தட், ஐ எம் சேயிங் இஃப் யூ வாண்ட் டு ஓபன் ரிஸ்வி வித் ருத்துராஜ், இஃப் யூ வாண்ட் டு பிளே ரிஸ்வி இன் யூர் டீம். தட்ஸ் மை ஒப்பீனியன். அண்ட் இதுல எனக்கு ஒரு இதுனா ரஹானியோட ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஏன்னா இஃப் ஃபிட் ஜடேஜாக்கு அடுத்து அவர் தான் பெஸ்ட் ஃபீல்டர் இந்தியன்ஸ்ல. எஸ், அவர் தான் அப்சல்யூட்லி. இம்பாக்ட் பிளேயரா வெளியே போறாரு அப்படின்னாக்க அங்க ஏதோ சம்திங் இடிக்குது. என்ன கரெக்ட் நடக்குது கரெக்ட். அப்படின்னு தெரியல. சி அந்த மும்பை கேம்லயே சொல்லிட்டாரு ருத்ராஜ் வாஸ் ஆனஸ்ட் enough to say that ரஹானிக்கு வந்து ஒரு நிகழ் இருக்கு, அதனால தான் நான் வந்து எனக்கு முன்னாடி அவர் அனுப்பிச்சு வச்சேன் so that he can capitalize in the power play. அவரால பண்ண முடியல அப்படிங்கும் பொழுது தரம்சாலால ரச்சின் ரவீந்திரா has played guys. அவருக்கு அந்த ஸ்கோர் கண்டிஷன்ஸ் செஞ்சுரி. தெரியும். ஸ்கோர் எஸ், செஞ்சுரி அவர் தான் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதனால நான் வேர்ல்ட் என்ன கப். சொல்றேன், திஸ் இஸ் த பெர்ஃபெக்ட் டைம், திஸ் இஸ் த பெர்ஃபெக்ட் டைம், இறக்குங்க ரச்சின் ரவீந்திராவை. நான் என்னுடைய 4 அக்ரி. ஃபாரினர்ஸ் என்ன அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா, மொயின் அலி, கிளீசன், அதுக்கப்புறம் சாண்ட்னா. இன்ட்ரெஸ்டிங், நைஸ். யா, ஆனா வந்து இப்ப நீங்க வந்து அந்த டேரல் மிச்சலோட பேட்டிங்க யார்கிட்ட இருந்து எடுக்க போறீங்க? நான் மொயின் அலி வந்து கிளியரா இவங்க பேட்டரா மதிக்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. போலராவே மதிக்கலையடா, போலராகவும் மதிக்கல. இப்போ ஏன்னா வந்து இப்போ நீங்க சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. இப்போ மொயின் அலி இல்லைன்னா ரச்சின் சாண்ட்னர்னு எல்லாமே உங்களுக்கு அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆப்ஷனாவே இருக்கும். பட் ஐ திங்க் அவங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரைலி ரூசோ அண்ட் சாம் கரன் ஓகே வச்சுப்போமே. ரைலி ரூசோவை தூக்கிட்டா ஓ ரன் த்ரூ பண்ணலாம் வித் யுவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி டேரல் மிச்சலை வச்சுட்டு மொயின் அலியை தூக்குவாங்களோ அப்படின்ட்டு. இல்ல நான் என்ன சொல்றேன், மொயின் அலியை வச்சுக்கோங்கன்றேன். மொயின் அலி இஸ் தட் கை ஹூ கேன் ஹிட் தோஸ் சிக்ஸஸ் அண்ட் ஹி கேன் டேக் யுவர் விக்கெட்ஸ். நான் டேரல் மிச்சல தூக்குங்கன்றேன். நான் அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீ வந்து 8 இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு 50 அடிச்சேன்னா தட் இஸ் நாட் ஆனா வாட் வி அவரும் எக்ஸ்பெக்ட் செஞ்சுரி ஃப்ரம் யூ. அடிச்சிருக்காரு அகைன்ஸ்ட் இந்தியா வேர்ல்ட் கப்ல தரம்சாலால. அதான்டா அவர் வந்து நம்பர் 3ல அடிச்சிருக்காருடா செஞ்சுரி. இவங்க நம்பர் 8ல எடுத்துட்டு வந்தா எப்படிடா அடிப்பாரு செஞ்சுரி? அது கரெக்ட். விஷ்ணு இல்ல, எனக்கு அதெல்லாம் வந்து பொறுத்த கிரைம், வரைக்கும் அதெல்லாம் கிரைம். சி டேரில் மிச்சல் வந்து அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு புரியவே இல்லை. ஒரு ஒரு 3 விக்கெட் போனதுக்கு அப்புறம் ஒரு இம்பாக்ட் பிளேயரா சமீர் ரிஸ்வியை கொண்டு வந்தது ஒண்ணு, இன்னொன்னு டேரில் மிச்சல் கடைசியா வந்தது. அண்ட் டேரில் மிச்சலுக்கு நீங்க வந்து சிங்கிள் கொடுக்காம இருக்கிறது, அவர் ஸ்ட்ரைக்ல வர விடாம இருக்கிறது. ஐ மீன் அவர் பேட் பண்ணுவாருங்க, அதனாலதான் ஒரு டீம்ல இருக்காரு. சோ ஐ மீன் நீ அந்த இடத்துல அந்த ஒரு மரியாதை நீ அவருக்கு கொடுத்தே ஆகணும். அண்ட் அவர் விளையாட முடியும். அவர் போன மேட்ச்ல தான் ஒரு 50 அடிச்சாரு. So I think Daryl Mitchell needs to play. I will tell you my foreigners: Rachin Ravindra, Daryl Mitchell. If Santer is in, I don't know. Okay, but I would still go with a Moeen Ali and I would go with a Richard Lees. So இந்த 4 பேர் என்னோட 4 foreign options. உன்னுடைய 4 ஃபாரின் ஆப்ஷன்ஸ் யாரா? நான் வந்து மொயின் அலிக்கு பதிலா சாண்ட்னர். ஸோ சாண்ட்னர், Okay. மிச்சல், ரச்சின் அண்ட் கிளீசன். ஐ மீன் அசியூமிங் I'm okay with that also. இஸ் நாட் மேக்கிங் இட். Correct. Yeah, அதுதான் that is no. We பத்திரானா are all இருந்தாரு saying this ஆட்டோமேட்டிக்கா only அவர் வந்துரும். because Pathirana. Illati Correct. Gleason goes out and Pathirana comes in. அது ரொம்ப பத்திரானா. simple. Okay, அதெல்லாம் ஓகே. எனக்கு என்ன விஷயம்னா, ஐ வாண்ட் டு டெல் த வியூவர்ஸ் ஆல்சோ ஒன் திங். இப்போ ஒரு மேட்ச் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா ருத்துராஜ் கைக்வாட் மேல நிறைய பிளேம் இருக்கு. ஏன் இந்த பேட்டிங் ஆர்டர் இப்படி இருக்கு அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. கைஸ், லெட்ஸ் பி ஆனஸ்ட், ஹி வாஸ் இன் தி மிடில். ஓகே, அவர் தான் 60 ரன் 62 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ரித்துராஜ் தான் அடிச்சிட்டு இருந்தாரு. சோ உள்ள டக் அவுட்ல யார் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க? இட் வாஸ் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் அண்ட் MS தோனி.
ஸோ அந்த பேட்டிங் ஆர்டர் ரித்துராஜ் ஒன்றும் டிசைட் பண்ணல அட் தட் பாயிண்ட் இன் டைம். இட் வாஸ் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், சிஎஸ்கே ஃபார்மர் கேப்டன் பர்ஹாப்ஸ், அவங்க 2 பேரும் தான் இதை டிசைட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பேட்டிங் ஆர்டரை பத்தி ரித்துராஜை பிளேம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. ரித்துராஜ் உள்ள போனா உடனே டேரில் மிச்சல் வெளில வந்தாரு. ஏன்னா MS தோனி வந்தாரு ரைட் ஆஃப்டர் ரித்துராஜ். ஆஃப்டர் தட் டேரில் மிச்சல் கேம் இன். சோ பாஸ் எனக்கு இது என்ன பிளேமிங் கன்ஃபியூஷன், கிடையாது ஒரு ஃபெலோ பாஸ். இது கிவி. வந்து பாஸ் நான் என்ன சொல்றேன், இது பிளேமிங்ன்ற மாதிரி இல்ல, இது வந்து baffling decision. So it overall goes to the CSK team and management. I'm இல்ல just saying நிறைய that பேர் it just சொல்றாங்க இட் இஸ் ரித்துராஜ், ஏன் அவர் வந்து இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் எல்லாம் மாத்துறாரு, ஏன் இந்த மாதிரி சேஞ்ச் எடுத்துட்டு வராரு. ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் ஹிஸ் ஃபால்ட். இந்த பர்டிகுலர் டைம்ல நானே சொல்லியிருக்கேன் ரித்துராஜ் agreed கெய்க்வாட் agreed agreed கேப்டன்சில ஏன் இவ்ளோ டிசிஷன்ஸ் மாத்துறாரு. பாவங்க, அவர் வந்து விளையாடிட்டு இருந்தாரு. அவர் எங்க அந்த டிசிஷன் எடுத்தாங்க பேட்டிங் ஆர்டர்ல. ஸ்டீஃபன் ஃபிளெமிங் ஒரு ஃபெலோ கிபிய முன்னாடி அனுப்பாதது எனக்கு வந்து இட்ஸ் மைண்ட் பாக்லிங். ஓகே, இல்ல சோ இதுல லெட்ஸ் இதுல ஒரு 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து உங்களுக்கு ஒரு 2 டைம் அவுட் இருக்கு. அதுல வந்து நீங்க டிசைட் பண்ணலாம் அப்படிங்கறதும் இருக்கு. அங்க வந்து ருத்துராஜ் அவரோட பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட்ல ஒரு இது இருக்கு. ஆனா வந்து இல்ல, ஐ மீன் என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஜெயிக்கும் போதெல்லாம் கிரெடிட் லைக் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் தோனி, தோக்கும் போதெல்லாம் வந்து ருத்துராஜ் அப்படின்னு பாயிண்டடா அவர் மேல மட்டும் ஸ்கொயரா பிளேம் பண்றது தப்பு. இது கலெக்டிவ் ரிசல்ட்ஸ், கலெக்டிவ் ஃபெயிலியர்ஸ், அவ்வளவுதான் வந்து இதுல என்னை absolute பொறுத்த வரைக்கும் நான் absolute சொல்லுவேன். No, I just that want is to make that established point. that is established Yeah. One more thing is, toss is not in the favor of the CSK captain. ஒரு டாஸ் ஜெயிச்சிருக்காரு 10 மேட்ச்ல. ஆனா டாஸ் ஜெயிச்ச அணி என்ன பண்ணும் தரம்சாலால? ஐ திங்க் சேஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இப்போ இந்த ஹாட் வெதர் அதுல வந்து பேட்டிங் ஆடுறது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. 18-19 டிகிரில இருக்க போகுது. ஸோ நீங்க அந்த இடத்துல இப்போ உங்களுக்கு வெதர்னால நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடணும், ஆப்போனன்ஸை வந்து வெயில்ல காய விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்கள டயர்டாக்கி அவங்கள ஆல் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இங்க ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ புதுசா ஆடுறாங்க அப்படிங்கிறதுனால ஆப்போனன்ஸ் எப்படி ஆடுறாங்க அதை பொறுத்து நம்மளோட இன்னிங்ஸை பேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் bowling தான் எடுப்பாங்க. Okay, tell me about some key battles. What should we watch out for? And CSK னுடைய batting order 1 to 7 என்ன இருக்கணும்? We'll start with that. Vishnu, we'll start with you. CSK னுடைய yeah batting okay order so 1 to 7. I want to see Rachin and Ruturaj right at the top. அது எனக்கு Okay. ஆரம்பத்துல இந்த ரெண்டு இது ஒன் டவுன்ல வந்து எனக்கு வந்து டேரில் மிச்சல். Okay, then get a Shivam Dube. Okay, then get Rizvi Rahane? because he can bat. No, I'm not looking at Rahane as an option at this point. I'm not Okay. looking at him because I don't think I want to see Rahane. As in, give him a break if you have to. He's gotten enough chances in the season. Or prove பண்ணல, அது வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். Okay, so நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், so number 5 எனக்கு யாரு, Rizvi at 5. Yeah, Rizvi at 5. Get I want to see Dhoni, then I want to see Jadeja. I don't want to see Jadeja 2 down 1 down 2 down la. எனக்கு ஜடேஜாக்கு பேட்டிங் வரல இந்த சீசன். அவருக்கும் வந்து பேட்டிங் சுத்தமா வரல. Yeah, I'm sorry. So I will get a Moeen Ali ahead of right after Dube. So Moeen Ali, Rizvi, Dhoni, Jadeja. தோனி, ஜடேஜா. ஓகே, எந்தும் pretty much similar தான். நான் ரஹானே வச்சுப்பேன் பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ரஹானே டிராப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது, unless his injury has gotten worse. So நான் என்ன சொல்லுவேன்னா ரச்சின் and Rituraj to open. Number 3, number 4 is here and there. அந்த left right combinationல அவங்க வந்து figure out பண்ணிக்கிட்டும் whether it's going to be Shivam Dube or Daryl Mitchell depending on the situation and whoever loses their wicket. Number 5 for me has to be Rahane has to play 3 la. Okay, so Rahane 3, then அது ஒரு Daryl ஃபிட்டா Mitchell 4. மாட்டேங்குதுங்க. ஆமாங்க, Rahane 3, Shivam Dube 4, Daryl Mitchell 5. And அதுக்கப்புறம் it is Moeen Ali 6க்கு பேர் வர Moeen Ali. 7 is I'm with you, Vish. I think MS Dhoni should come ahead of Ravindra Jadeja. ஏன்னா அவரால அந்த finishing ரோல் பண்ண முடியல. 2 6 தான் அடிச்சிருக்காரு throughout this IPL. So Jadeja at 8 and Santner இருந்தாருன்னா Santner at 9. What about you? உன்னுடைய top 7 யாரா ஈகான்? இல்ல இப்போ எனக்கு வந்து மிச்சல் ஆர் மொயின் அலி அப்படிங்கிற மாதிரி தான் ஷூட் அவுட்டா இருக்கு அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் தான். whoever is playing should play at 3. Okay. மொயின் அலி இஸ் அ கிரேட் பிளேயர் அகெயின்ஸ்ட் ஸ்பின். அது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேக்டர். அவர் இப்போ டேக் ஆன் பண்ண முடியும்னா அவர் ஸ்பின்னரை தான் அடிக்க முடியும். நீங்க அவரை தூக்கி பின்னாடி 6-7ல அடிச்சு அந்த ஒரு 17th ஓவர்ல அவர் சர்ஜ் கொடுக்கறதே அது ஒரு மாதிரி
அவர் வந்து 15 ஆடிட்டு அப்புறம் ஒரு 3 6 அடிச்சுட்டு இது ரெஸ்பெக்டபிலிட்டிக்காக ரன் வரா மாதிரி இருக்கு. அதுக்கு பதிலா 2 பேர்ல ஒருத்தர் ஆடுறாங்க அப்படின்னாக்கா ஒருத்தர் 3. ஓகே எப்படி எனக்கு தோணுதுன்னா மிச்சல், மொயின், ரிஸ்வி இந்த 3 பேர்ல 2 பேர் இருப்பாங்கன்னு தோணுது பிளேயிங் லெவல்ல. ம் ம் ஸோ தே வில் டேக் 3 and 5. தூபே வில் பி 4. ஜடேஜா, தோனி வந்து பை த டைம் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் டு ஸ்பேர் அதுலதான் இப்ப அவங்க ஒண்ணு காமிச்சிட்டாங்க. நான் இதை அப்பவே சொல்லிட்டு இருந்தேன். குருணால் பாண்டியாவை வந்து தோனிக்கு 19th ஓவர் ஆர் 20th ஓவர்ல போடுவாங்களா ஆர் பிஷ்னாயை போடுவாங்களா அப்படின்ட்டு. யா அது மித்த டீம்ஸ்லாம் ட்ரை பண்ணவே இல்லை. அதுல வந்து ஆக்சுவலி ஒண்ணு அமையணும். அன்னைக்கு வந்து கரெக்டா 17.5ல வந்து அந்த விக்கெட் விழுந்ததுனால 18 அந்த லாஸ்ட் பால் தோனி ஒரு இதானதுக்கு அப்புறமா 19th ஓவர் அழகா ராகுல் சஹருக்கு கொடுக்கறதுக்கு இதா இருந்தது. யா 18.1ல விக்கெட் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிரிட்டி ஷூர் அந்த 19th ஓவர் வந்து ஸ்பின்னர் போட மாட்டாங்க. அது ஒரு கரெக்ட் பேசர் தான் போடுவாங்க. ஏன்னா தோனிக்காக தான் அந்த ஸ்பின் ஆப்ஷனை தவிர மித்த பிளேயர்ஸ் இருக்கும்போது அங்க பறந்துரும். அண்ட் ட்ரூ லைக் அந்த இடத்துல தூபே இல்லைன்னா தான் இது எல்லாமே இந்த ஃபேக்டர் எல்லாமே தூபே அவுட்டா இல்ல தூபே இருக்காரா இதெல்லாம் வச்சுதான் அந்த ராகுல் சஹர் ஆர் ஈவன் ஹர்ப்ரீத் பிரார் கூட ஒரு ஆப்ஷனா ட்ரை பண்ணலாம் அப்படின்னா. ஸோ அந்த சுச்சுவேஷனை மிட்டிகேட் பண்றதுக்கு சிஎஸ்கே எப்படி ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் ஆஃப் பின்ன அந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து அது போகும். அண்ட் இன்னொன்னு வந்து ருத்துராஜ் வெர்சஸ் லெஃப்ட் ஆர்ம் பேஸ். அவரு 2 ஆர் அதற்கு மேல அவுட் ஆனது வந்து 7 பேசர்ஸ் கிட்ட. அதுல 5 பேசர்ஸ் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ். இவங்களுக்கு வேற 2 பேர் இருக்காங்க. ஸோ அங்க வந்து எப்படி இவர் தாண்டாரு அப்படிங்கறதுலதான் வந்து மேட்ச் இருக்கு. ருத்துராஜ் வந்து இப்ப லாஸ்ட் 3 கேம்ஸ்ல 3 தடவையும் அவர் 50 தாண்டி இருக்காரு. ஆனா டீம் அதுல 2 தடவை தோத்துருக்கு. கரெக்ட் ருத்துராஜே அவுட் ஆயிட்டாக்கா அது எப்படி போகும் அப்படின்னு தெரியல எனக்கு. இட்ஸ் லுக்கிங் டஃப். இட்ஸ் லுக்கிங் வெரி வெரி டஃப். ப்ரெடிக்ஷன் டைம்ஸ் கைஸ். மக்களின் குரல்ல நீங்களும் சொல்லுங்க. உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸும் நாங்க எடுத்துக்கிறோம். யார் ஜெயிக்க போறாங்க, ஏன் ஜெயிக்க போறாங்கன்னு காரணங்களோட சொல்லுங்க. ஏகான் ஐ திங்க் பஞ்சாப் கிங்ஸ் திருப்பி வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. விஷ் I think CSK will be able to pull a rabbit out of its hat and ஒரு மாதிரி சிஎஸ்கே ஜெயிப்பாங்க அப்படின்னு தோணுது. தரம்ஷாலானால ஒரு மாதிரி ஹிஸ்டாரிக்காவும் சிஎஸ்கேக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு கிரவுண்ட் அப்படின்றதுனால ஐ திங்க் அண்ட் திஸ் இஸ் ஒரு என்ன சொல்றது ஜஸ்ட் அன் இன்ஸ்டிங்சுவல் ப்ரெடிக்ஷன் அகேன். ஐ திங்க் சிஎஸ்கே வில் அவெஞ்ச் தியர் டிஃபீட் அகேன்ஸ்ட் பஞ்சாப் தோணுது. எனக்கு ஏகான் பஞ்சாப் சொன்ன உடனே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். ஏன்னா பஞ்சாப் ஏகானுடைய ப்ரெடிக்ஷன் வந்து ஏகான் பஞ்சாப் சொன்னதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவருடைய ப்ரெடிக்ஷன் சரியாவே வராது. அனாலிசிஸ் கில்லி மாதிரி கொடுப்பான். ஆனா ப்ரெடிக்ஷன் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகாது. இதுல என்னன்னா எனக்கே தெரியல. அந்த லக்னோ மேட்சுக்கு முன்னாடி சிஎஸ்கே மும்பையை செமையா ஜெயிச்சுட்டு போனாங்க. சோ நான் சிஎஸ்கேன்னு சொன்னேன், கவுந்துட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் மேட்சுக்கு முன்னாடி திருப்பி வந்தாங்க. இல்ல ஆக்சுவலி எஸ்ஆர்ஹெச் மேட்ச் தான் வந்து சிஎஸ்கேயோட பெர்ஃபெக்ட் கேமா இருந்தது டாக்டிக்ஸ் வைஸ். அண்ட் தென் ஒரு 3 நாள்ல திருப்பி இப்படி கவுருவாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கவே இல்லை. சோ அதுதான். எஸ், அதனால நான் வந்து தைரியமா சிஎஸ்கே சொல்றேன். எனக்கு ஐ ஆல்சோ வாண்ட் them to win. ஓகே, நீ சிஎஸ்கே சொம்பு என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் சென்னை பொண்ணு, எனக்கு பிடிச்ச டீம் சிஎஸ்கே, எனக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர் தோனி. அதுதான் ஓகே. சோ சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். நீங்க உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லுங்க. அண்ட் இட்ஸ் கோனா பி a good game. செம்மையான ஒரு போட்டோவோட நம்ம இந்த நிகழ்ச்சியை எக்ஸிட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஏகான் அண்ட் தேங்க்யூ விஷ். Thank you Akon. Thank you guys. Thank you. Bye bye.